சரி, காலையில் நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன் தௌஹீதில். என்னென்ன சொன்னேன்? மாஷா அல்லாஹ். இந்த 3வது விஷயத்துக்கு வந்துருங்க. தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அல் அஸ்மா என்பது இஸ்முன் உடைய பன்மை. இஸ்முன் என்றால் பெயர், அல் அஸ்மா பெயர்கள். சிஃபத்துனுடைய பன்மை சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும். புரியுதா? இப்போ பாருங்க, இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அல்லாஹுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்துச்சா அல்லது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சா என்றால், அல்லாஹ் எப்படி, கவனிக்கிறீங்களா இல்லையா, அல்லாஹ் எப்படி தொடக்கமற்றவனோ ஆரம்பமற்றவனோ, புரியுதா, அதே போல தான் அல்லாஹுடைய சிஃபத்துகளும் அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுவிற்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றன. புதுசு புதுசாக அவனுக்கு பெயர்கள் எதுவும் வரவில்லை. இப்போ மனிதர்களை பாருங்களேன், யாராவது பிறக்கும்போதே டாக்டராக பிறக்கிறாங்களாம்மா? படித்தா அறிவாளியாக இருந்தால் அதுக்குன்னு அந்த துறையில் போனால் அவர் டாக்டர் ஆவார் இல்லையா? யாராக இருந்தாலும் சரி. இப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது யாராவது அதுக்கு ஏதாவது பேர் வைக்க முடியுமா? சும்மா கூப்பிட்றதுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு எப்பப்போ என்னென்ன வெளிப்படுதோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அந்த தன்மை. இது படைப்புகளுடைய தன்மைங்க. ரப்பு அப்படி கிடையாது. அல்லாஹு தாலா ஹுவல் அவ்வல், அவன்தான் முதலாமவன், அவனுக்கு முந்தி எதுவும் கிடையாது. அவன்தான் முதலாமவன், அவனுக்கு முந்தி ஆரம்பமாக, அவனுக்கு முந்தி அவனை விட ஆரம்பமாக எதுவும் கிடையாது. எல்லாமே அவனிலிருந்து தான் ஆரம்பமாகுது. அப்போ அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய அழகிய பெயர்கள் அவனிலிருந்தே அவனுக்கு இருக்கின்றன. வெளியிலிருந்து அவனுக்கு புதுசாக வந்தது கிடையாது. நல்லா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அல்லாஹுடைய அழகிய பெயர்களும் அவனுடைய உயர்ந்த குணங்களும் உயர்ந்த பண்புகளும் அவனுக்குள் அவனில் இருக்கின்றவை. புரியுதா? அவன் வெளியிலேருந்து சம்பாரிச்சுக்கிட்டான், அவன் தேடிக்கிட்டான், வேற யாரும் அவனுக்கு கொடுத்தாங்க அல்லது வேற ஏதாவது காரணத்தினால அவனுக்கு அந்த பேர் சொல்லப்படுது, அப்படி கிடையாதுங்க. புரிஞ்சுச்சா? இப்போ இதை விளக்கும் போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இப்போ முதலாவதாக இந்த கருத்தை முதல்ல மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. நான் விளக்கம் சொல்லும்போது கூடுதலாக உங்களுக்கு புரிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களுடனும் அவனுடைய தன்மைகளுடனும் அவன் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றான். அவன் எப்படி முதலாமவன் அவனுக்கு முந்தி இல்லையோ அதுபோன்றே அவனுடைய பெயர்களும் அவனுடன் சேர்ந்தே இருக்கின்றன. அவனுடைய பெயர்கள் படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே, படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே அவனோடு இருக்கின்றன. படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுக்கு புதிதாக எந்த பெயர்களும் வரவில்லை. சரியா? இப்போ எப்படி இதை நீங்கள் புரிவீங்க, விளங்குவீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா படைப்புகளை படைத்தான். ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்தான். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பேர் ஹாலிக், படைப்பவன். சரிதா? படைப்பவன், படைப்பாளன். அதே போல அல் பாரி, என்ன அர்த்தம்? உருவாக்கக்கூடியவன், படைப்புகளை உற்பத்தி செய்யக்கூடியவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்போ ஒரு நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தானே இருந்தான், படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எதுவுமே இல்லையே. அப்பவும் அல்லாஹுவிற்கு ஹாலிக் என்ற பெயர் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. என்ன அர்த்தம்? படைப்புகளை படைச்சதுனால தான் அவனை ஹாலிக்னு சொல்கிறோம். படைப்புகளை அவன் படைக்காமல் இருந்திருந்தால் இந்த பெயர் அவனுக்கு இருந்திருக்காது. அப்படி கிடையாது. புரியுதா? இப்போ அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான். அந்த படைப்புகளுக்கு யார் சோறு போடுறா, ரிஸ்க் கொடுக்குறா? அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ இந்த படைப்புகளை படைச்சு இந்த படைப்புகளுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்குறான்ல, இப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விற்கு ராசிக் என்ற பெயர் இருக்குதா, அல்லது இந்த படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுத்ததுக்கு பிறகு தான் ராசிக் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு வருதா? அவ்வளவுதான். படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே, அவர்களுக்கு அவன் இரணமளிப்பதற்கு முன்பிலிருந்தே அவனுக்கு ராசிக், உணவளிப்பவன் என்ற பெயர் இருக்கிறது. படைப்புகளை உற்பத்தி செய்வதற்கு முன்பே படைப்புகளை உற்பத்தி செய்பவன் அல் பாரி என்ற பெயர் அவனுக்கு இருக்கிறது. படைப்புகளை படைத்ததால், படைப்புகளை உருவாக்கியதால்,
படைப்புகளுக்கு உணவளிப்பதால் அவனுக்கு ஹாலிக் என்று, பாரி என்று, ராசிக் என்று நாம் சொல்கிறோம் என்பதல்ல. அந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் அவன் ஹாலிக்காக இருந்தான், படைச்சதற்கு பின்பும் அவன் ஹாலிக்காக இருக்கிறான். படைச்சதுனால அவனுக்கு ஹாலிக்குங்கிற பேர் கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சு அப்படியும் கிடையாது. புரிஞ்சுச்சா? படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்பே அவன் ராசிக்காக இருந்தான், படைப்புகளுக்கு உணவளித்ததுனால அவனுக்கு ராசிக்குங்கிற பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படியும் கிடையாது. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்போ இதுதான் இமாம் சொல்கிறார்கள், அவன் அவனுடைய எல்லா தன்மைகளோடு ஆரம்பத்தில் இருந்தான். எந்த ஒரு தன்மை அவனுக்கு புதுசா விளங்கலையா? எந்த ஒரு சிஃபத்தும் அவனுக்கு புதுசா வந்ததில்லை. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒரு சிஃபத்துமா? அல்லாஹு தஆலா பேசுவாமா? இல்லையா? அல்லாஹ் பேசக்கூடியவன் தானே. மூசா நபிகிட்ட பேசலை, குர்ஆன் என்ன அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. சரி, இப்போ அல்லாஹு தஆலா மட்டும்தானே தனியாக இருந்தான். அப்போ யார்கிட்டையுமே அவன் பேசலை இல்லை, ஏன்னா எந்த படைப்புமே அங்கே இல்லையே. அப்போ அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன் என்ற அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தானா இல்லையா? தகுதி உள்ளவனாக இருந்தான். அதே போல தான் அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளிடத்தில் பேசுறதுக்கு முன்னாடியே பேசக்கூடியவன் என்ற சிஃபத் அவனுக்கு இருந்தது போன்றுதான் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே ஹாலிக் படைக்கக்கூடியவன் என்ற அந்த சிஃபத் அவனுக்கு இருந்தது. அதை தான் சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்லணும் என்று கேட்டால், முஸ்லீம்களில் கிரேக்க தத்துவத்தை படித்த சில வழிகட்ட கூட்டத்தார்கள் இருந்தார்கள். முஸ்லீம்களில் கிரேக்க தத்துவத்தை படித்த சில வழிகட்ட கூட்டத்தார்கள், இல்முல் கலாம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மதரசாக்களில் அதை படித்து கொடுப்பாங்க. அதான் என்னமோ பெருசாக சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை மாதிரி. அந்த கொள்கையில் சென்றவர்கள் தான் முஅ்தஸிலா என்ற கூட்டத்தார்கள். இன்றைக்கி இந்த தௌஹீத் ஜமாத்து பீஜன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி அடித்து அப்படியே டெவலப் பண்ணவங்க தான் இவங்க, அந்த முஅ்தஸிலா கொள்கையை சேர்ந்தவர்கள். இவங்க எப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே அறிவில் வச்சு பார்ப்பாங்க. எப்படி? ஏண்டா நீ எல்லாத்தையும் அறிவில் வச்சு பார்க்கலாம். எதை அறிவில் வச்சு பார்க்கலாம்? உன்னுடைய அறிவால் எதை சிந்திக்க முடியுமோ, உன்னுடைய அறிவுக்குள்ளார எது வர முடியுமோ அதை நீனு அறிவில் வச்சு பார்க்கலாம். அறிவை படைத்த அல்லாவே அறிவில் வச்சு பார்ப்பியா நீனு? என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு என் கண்ணால் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். இந்த பார் சூரியனை பார்க்கலையா, இந்த பார் சந்திரனை பார்க்கலையா, இவ்வளோ பெரிய யானையை பார்க்கலையா, நான் ஏன் அல்லாவை பார்க்க முடியாது, அல்லான்னு ஒருத்தர் இருந்து தான் நான் பார்த்துருப்பேனே அப்படின்னு எவனாவது சொன்னால், என்னம்மா எனக்கு கண் இருக்குது நான் பார்க்குறேன், ஆனால் நான் அல்லாவை பார்க்கல, அதனால் அல்லாஹ் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு என்னம்மா பட்டம் கொடுப்பீங்க உங்கள் ஊரில்? வைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி எனக்கு அறிவு இருக்குது, என் அறிவால் எல்லாத்தையும் நான் விளங்கிக்க முடியும்னு சொன்னால் அவனுக்கும் அதே பட்டம் தான் கொடுக்கணும். நீ இப்போ அறிவாளி இல்லைடா, நீ இப்போ அறிவிலியாக போயிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் அந்த முஅ்தஸிலாக்கள் என்ற கூட்டம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கடைசியில் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து படிக்கிறத விட்டுவிட்டு அவங்களா கற்பனை பண்ணாங்க. எப்படி கற்பனை பண்ணாங்க? அது என்னப்பா அது, அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்தால் சரி, அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி? படைக்கக்கூடியவன். இப்போ படைக்கக்கூடியவன் சிஃபத்துன்னு சொன்னால் படைக்கப்பட்டது இருந்தால் தானே அங்கே படைக்கக்கூடியவன் சிஃபத்து இருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் அப்பயே படைக்கக்கூடியவன் இருந்திருந்தா அப்போ கண்டிப்பாக படைக்கப்பட்டது இருந்திருக்குமே. அப்போ பல அல்லாஹ்வாயிருப்பாங்க. எப்படி அல்லாஹு தஆலா முந்தியவன், அவனுக்கு முதலாவது எதுவும் இல்லையோ, அந்த மாதிரி அதே தன்மை படைப்புகளுக்கு வந்துடுமே அப்படின்னு ஒரு அவங்களா கற்பனை பண்ணிவிட்டு, சரி வானாப்பா இப்படிலாம் போனால் அப்போ நிறைய கடவுளாகி போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு டேமேஜ் ஆகி போயிடும். இப்போ இந்த தௌஹீத் ஜமாத் சொல்கிறாங்கல்ல, அவங்களா கற்பனை பண்ணுவாங்க. கற்பனை பண்ணிவிட்டு இப்படி நம்பினா அல்லாஹ்வுடைய சிஃபத்து டேமேஜ் ஆகிடுமா, அப்போ ரசூல்லா இப்படி நம்பினா ரசூல்லாவுடைய சிஃபத்து டேமேஜ் ஆகிடுமா. அதனால் இவங்க அல்லாஹ்வுடைய பொசிஷனையும் ரசூல்லாவுடைய பொசிஷனையும் இவங்க பாதுகாக்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி விளையாட்டாக இருக்குது பற்றிங்களா? யார் பாதுகாக்கிறவா? அல்லாஹ்வை டேமேஜ் ஆகாமல் யார் பாதுகாக்கிறா? தௌஹீத் ஜமாத் பாதுகாக்குதான். ரசூல்லா டேமேஜ் ஆகாமல் யார் பாதுகாக்கிறாங்க? எல்லாம் சிரிப்பாக இருக்குது. சரி, இப்போ வாங்க, அந்த மாதிரி தான் அவர்கள் நம்பினாங்க. அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். இது எப்போ? இது அல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலே இருக்குன்னு சொன்னால் அப்போ ரிஸ்க் பெறப்பட்டவர்களும் ஆரம்பத்தில் இருக்காங்கன்னு ஆகி போயிடும். அப்போ எல்லாருமே அல்லாஹ்வை போயிடுவாங்களே. அப்போ அல்லாஹ் தான் முந்தியவன் சொல்ல முடியாதே. அதனால அல்லாஹ்னு ஒருத்தன் தான், அவனுக்கு சிஃபத்தே வைக்காத, அந்த சிஃபத்தெல்லாம் பின்னாடி தான் வருதுன்னு சொல்லு. எப்பப்போ என்னென்ன செயலை செய்கிறானோ அப்பப்போ அந்த சிஃபத்து வருதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு லாஜிக்கு பேசுகிறானோ முட்டாளுங்க. யார்?
இந்த முஅ்தஸிலா என்ற இந்த குரூப். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இமாம் அவங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லை மூமின்களே, அல்லாஹு தாலா அந்த தன்மைகளுக்கு படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். படைப்புகளுக்கு உயிர் கொடுப்பதற்கு முன்பே அவன் உயிர் கொடுக்கக்கூடியவன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். படைப்புகளை மௌத்தாக்குவதற்கு முன்பே படைப்புகளை மௌத்தாக்கக்கூடியவன் என்ற தன்மைக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். புரியுதா? படைப்புகளுக்கு இரணம் அளிப்பதற்கு முன்பே படைப்புகளுக்கு இரணம் அளிப்பவன் என்ற தன்மைக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். சொல்றாங்க, லம் யஸ்தத் பி கௌனிஹிம் ஷைஆ லம் யகுன் கப்லஹும் மின் சிஃபத்திஹி. இந்த படைப்புகளை படைச்சதுனால எக்ஸ்ட்ரா தன்மை எதுவும் அல்லாஹ்வுக்கு வரவில்லை. புரியுதா? புரியல? படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவங்களுக்கு சோறு கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், தங்க இடம் கொடுக்குறான், அவங்கள பரிபாலிக்கிறான். இப்படி படைச்சதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தன்மைகள் சிஃபத்துகள் இல்லை. படைப்புகளை படைப்பதற்கு முன்பு என்ன தன்மைகள் இருந்தானோ அதே தன்மைகள் தான் படைப்புகளை படைத்ததற்கு பின்பும் இருக்கிறான். படைப்புகளை அழித்ததற்கு பிறகும் அவன் இருப்பான். وَكَمَا كَانَ بِصِفَاتِهِ أَزْلِيًّا كَذَلِكَ لَا يَزَالُ عَلَيْهَا أَبَدِيًّا. எப்படி அவனுடைய எல்லா தன்மைகளுடனும் அவனுடைய எல்லா தன்மைகளுடனும் அவன் தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து இருந்தானோ அதே போன்றுதான் எல்லா தன்மைகளுடனும் அவன் இறுதி வரை இருப்பான். இப்போ நம்ம சொன்னோம் உங்களுக்கு, எல்லாரையும் அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான்னு சொல்லிட்டு, எல்லாரையும் ஒரு நேரத்தில் அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ராஸிக் உணவளிப்பவன் என்ற பெயரோடு இருக்கிறானா இல்லையா? புரியுதா? ரஹ்மான் கருணை காட்டக்கூடியவன் என்ற பெயரோடு இருக்கிறானா இல்லையா? கருணை காட்டப்படுவதற்கு அங்கே யாருமே இல்லையே, எல்லாம் தான் மூத்தா போயிட்டாங்களே அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? ரഊஃபுன் வதூதுன் நேசிக்கக்கூடியவன், அன்பு பாராட்டக்கூடியவன், அங்கே தான் யாருமே இல்லையே நேசிக்கிறதுக்கு, கருணை காட்டுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, அதனால் இந்த பேர் அவனுக்கு எப்படி வரும் என்று கேட்க முடியுமா? கேட்க முடியாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் இந்த பெயர்களுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். படைப்புகளை படைத்து அழித்ததற்கு பிறகும் இந்த பெயர்களுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருப்பான். அப்ப இதுதான் இமாம் அவங்க சொல்கிறார்கள், லைஸ பஅத ஹல்கில் ஹல்கி இஸ்தஃபாத இஸ்மல் ஹாலிகி. படைப்புகளை படைத்ததால் தான் அவனை படைப்பாளன் என்று சொல்லப்படுகிறது என்பதல்ல. புரியுதா? படைப்புகளை அவன் படைத்திருக்காவிட்டாலும் படைப்பாளன் தான். அதே போல படைப்புகளை உருவாக்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு முன்பும் அவன் அல்பாரி என்ற பெயருக்கு தகுதி உடையவன். புரியுதா? அதே போல ரப்பு என்ற பெயருக்கு அங்கே வளர்க்கப்படுபவரோ பரிபாலிக்கப்படுபவரோ யாரும் ஒரு நேரத்தில் இல்லை, அப்போதும் அந்த ரப்பு என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். அதே போல தான் எல்லாத்தையும் அழித்ததற்கு பிறகும் அவன் அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். வகமா அன்னஹு முஹ்யில் மௌதா பஅதமா அஹ்யா. அவன் எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்க கூடியவன் என்று அவன் இருக்கிறானோ, இஸ்தஹக்க ஹாதல் இஸ்ம கப்ல இஹ்யாயிஹிம். அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். வித்தியாசம் புரியுதா? படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பு கமா அன்னஹு முஹ்யில் மௌத் கமா அன்னஹு முஹ்யில் மௌத்த பஅதமா அஹ்யா. படைப்புகளை உயிர்ப்பித்ததற்கு பிறகு மூத்தா போன எல்லாரையும் உயிர்ப்பித்ததற்கு பிறகு அவன் எப்படி முஹ்யி உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ அதே போலதான் உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அந்த பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப இதை சீக்கிரமாக உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு ஆண் இருக்கார், இவரை தந்தைன்னு எப்போ சொல்லுவீங்க? குழந்தை பெற்றெடுத்தால் தான் சொல்லுவீங்க. ஒரு பெண் இருக்காங்க, தாயின்னு எப்போ சொல்லுவீங்க? அந்த பெண்ணுக்கு குழந்தை இருந்தால் தான் சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்ல முடியுமா? அப்போ ஒருவருக்கு தந்தை என்று சொல்லப்படுவதும் தாய் என்று சொல்லப்படுவதும் எப்போ வருது அவருக்கு அந்த பேர்? அதுக்குள்ள தகுதி அவருக்கு வந்தவொன்னே தான், இல்லையா? சும்மா இருக்கிறவரை போய் தந்தைன்னு சொன்னால் செவுள்ள அறைவான், என்னடா லூசு பேல அப்படிமா, இல்லையா? அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கணக்கிட்டு விடாதீர்கள். புரிஞ்சுச்சா? உங்களுக்குள்ள சிஃபத்து மாதிரி ஏன் 42வது அத்தியாயம் 11வது வசனம் அல்லாஹ் என்ன சொன்னான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவனை போன்று எதுவும் கிடையாது. உன்னை வச்சு நீ அவனை கியாஸ் பண்ணாத. உனக்கு தான் ஒரு செயலை செஞ்சதுக்கு பிறகு அந்த பேர் வரும். புரியுதா இல்லையா? கோவமாக திட்டினீங்கன்னா இவர் கோவக்காரராம்பிங்க, என்ன அன்பாக பேசினா இவர் நல்ல அன்பாளர்ம்பிங்க.
இப்படி பெயர்களெல்லாம் யாருக்கு மாறும்? அந்தந்த செயலுக்கு செஞ்ச மாதிரி நம்ம தான் மனிதர்களுக்கு வைப்போம். நீங்கள் அல்லாஹுவை மனிதர்களுடைய ஸ்தானத்தில் வச்சுருங்க. எப்போ? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் அந்த முஅ்தஸிலாக்களுடைய லாஜிக் பேசுகிறவங்களுடைய கொள்கையில் போனால் புரிஞ்சா இல்லையா? அப்போ அல்லாஹு தாலா படைப்பினங்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு உயிர்ப்பிப்பவன் என்ற பெயர் அவனுக்கு எப்படி தகுதியானதோ அதே போலவே உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு அவன் தகுதியானவன். அதே போல படைப்புகளை படைத்ததற்கு பின்பு அவன் எப்படி படைப்பாளன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றானோ அதே போல படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் படைப்பாளன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக புரிய வருகிறோம் என்றால் புரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படி முந்தியவன் முதலாமவனோ அவன் எப்படி முந்தியவன் முதலாமவனோ அவனுடைய சிஃபத்துகளும் அவனுடனேயே இருந்தன. அவனுடைய சிஃபத்துகளும் அவனுடைய இருந்த எல்லா சிஃபத்துகளும் அவன் என்னென்ன சிஃபத்துகளை கொண்டு தன்னை அல் குர்ஆனிலே வர்ணித்தானோ, அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹ்வை வர்ணித்தார்களோ அந்த எல்லா வர்ணனைகளும் அந்த எல்லா சிஃபத்துகளும் அல்லாஹ்விற்கு ஆதியில் இருந்தன. புதுசாக அந்த சிஃபத் எதுவுமே அவனுக்கு வரலை. இப்போ நான் ஒரு உதாரணம் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய அல் அஸ்மா வ சிஃபாத்தில் ஒரு முக்கியமான சிஃபத்து, நம்மோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிஃபத்து. அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த பெயர்களில் ஒன்று அல் கஃபூர், அல் கஃபார், அல் கஃபூர். பாவ மன்னிப்பு கேட்குறோம்ல, எப்படி சொல்லி கேட்குறோம்? யா கஃபூர், யா கஃபார், பாவங்களை மன்னிப்பவனே. புரியுதா? இப்போ எப்போ அல்லாஹ் படைப்புகளையே படைத்திருக்கவில்லையோ, என்னம்மா, எப்போது அல்லாஹு தாலா படைப்புகளே படைக்கலையில அப்பையும் அவனுக்கு இந்த பேர் இருந்துச்சா இல்லையா? முடிச்சு. அதான் நீங்கள் புரிய வேண்டியது. மனிதர்களே இல்லைங்க, ஜின்களே இல்லை, வெறும் வானவர்கள் தான் இருந்தாங்க, பாவமே செய்யலை. ரெண்டாவது வாங்க, அப்போதும் அவனுக்கு இந்த பேர் இருந்துச்சா இல்லையா? அப்போ அடியார்களை படைத்து அவர்கள் பாவம் செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு செய்ததற்கு பிறகு எப்படி இந்த பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தானோ அதே போல அடியார்களை படைப்பதற்கு முன்பு, அவர்கள் பாவங்கள் செய்வதற்கு முன்பு, அவர்களை மன்னிப்பதற்கு முன்பும் அல்லாஹு தஆலா இந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். இப்போ புரிஞ்சுச்சா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் புதுசாக வருவது கிடையாது. அல்லாஹு தஆலா ஆதியில் எந்த பெயர்களோடு இருந்தானோ அந்த பெயர்களோடு தான் இப்போதும் இருக்கிறான். படைப்புகள் எதுவும் உருவாகுவதால் புதிதாக வருவதால் அல்லாஹ்வுக்கு எந்த பெயரும் புதிதாக வரப்போவது கிடையாது. படைப்புகளால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போகிறதும் கிடையாது. படைப்புகள் இல்லை என்பதால் அல்லாஹ்வுடைய தன்மைகளில் எதுவும் குறைய போகிறதும் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு இமாம் அவர்கள் கடைசியாக ஆதாரமாக அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? ذَلِكَ بِأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. ஏனென்றால் அல்லாஹு தாலா எல்லாவற்றின் மீதும் பேர் ஆற்றல் உடையவன். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, மலை, மழை, மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள், அரிசு, குர்சி, வானம், கடல், திடல், காற்று, ஆகாயம் எல்லாமே அண்ட சராசரங்கள் முதற்கண்டு ஆகாயம் உட்பட எல்லாம் அல்லாஹுடைய கண்ட்ரோல், அல்லாஹுடைய தாக்கத் பவருக்கு கீழே தான் இருக்கின்றன. வக்குல்லு ஷைஇன் இலைஹி ஃபகீர். இவை எல்லாம் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவையாக இருக்கின்றன. வக்குல்லு அம்ரின் அலைஹி யசீர். உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுக்கு லேசானது தான். ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லாமே லேசானது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் எதையும் நாடி ஆகுங்கள் என்று சொன்னால் அவை ஆகிவிடும். எதுவுமே அவனுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நமக்கு தான் என்ன தேவை? மெட்டீரியல் வாங்கணுமே, மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா, சரக்கு இருக்கா, நமக்கு அதுக்கு உண்டான அறிவு இருக்கா, அதை செய்கிறதுக்கு உண்டான இடம் இருக்கா, இவ்வளவு இருக்கா இல்லையா நமக்கு? அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்? மெட்டீரியலே படைக்கிறவன் அவன் தான். புரியுதா? அவன் எப்படி வேண்டுமானாலும் படைச்சிருவாங்க. தாயினுடைய வயிற்றில் வச்சு குழந்தைய உண்டாக்குறான் இல்லையா? ஒரு முட்டையில் வச்சு கோழி குஞ்சை உண்டாக்குறான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு அணுவில் வைத்து இன்னொரு அணுவை அல்லாஹு தஆலா உயிரினத்தை உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறான்? மனுஷனால் முடியுமா? வெளிச்சம் இல்லை, இருட்டு அறை, நெருக்கடியான அறை, வெளியிலேருந்து எதுவுமே உள்ளார போக முடியாது, எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, எந்த லைட்டு கிடையாது, யாருமே கிடையாது. எப்படி அல்லாஹ் உருவாக்குகிறான்?
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல்லு அம்ரின் அலைஹி யஸீருன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்கம்மா லேசானது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு லேசானது. லா யஹ்தாஜு இலா ஷைஇன், அவனுக்கு எந்த ஒன்றுடைய தேவையும் கிடையாது. இது சம்பந்தமான வசனங்களை நம்ம குர்ஆனில் நிறைய சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ திரும்ப ஒரு விஷயத்துக்கு வாங்க. இப்படிப்பட்ட வல்லமை உடைய அல்லாஹுவை நாம் வணங்குவதா, அல்லது இந்த தன்மைகளில் எதுவுமே இல்லாத, இந்த தன்மைகளில் எந்த ஒரு சிஃபத்துமே இல்லாத மனிதர்களையோ இறந்து போனவங்களையோ அல்லது மற்ற வஸ்துக்களையோ வணங்குவதா? யாரை வணங்குவது? இத்தகைய உயர்ந்த தன்மைகளை உடைய அல்லாஹ் தான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன். இப்போ